எல்லாரும் வாங்க. பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 3 லெசன் 13 பார்க்கலாம். சப்சே அச்சா பேட். ஸோ சப்சேனா எல்லாத்த விட, அச்சானா குட் நல்ல, பேட்னா ட்ரீ. ஓகேவா? எல்லாத்த விட நல்ல ட்ரீ. சரி, இப்போ நம்ம லெசன் பார்க்கலாமா? ஓகே. 3 பாய் தே, 3 பிரதர்ஸ் இருந்தாங்களாம். एक दिन ஒரு நாள் सुबह के समय मॉर्निंग टाइम ला तीनों नए घरों की तलाश में निकल पड़े. तीनों ना 3 பேரும் नए घरों புது வீடை சர்ச் பண்ணி கிளம்பிட்டாங்களாம். தாலாஷ்னா தேடுறதுக்காக கிளம்பிட்டாங்களாமா. கரம் கரம் धूप में, गरम गरम धूप में ना ரொம்ப வெயிலில் वे सड़क पर चलते गए. ஸோ அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாமா. थोड़ी देर में கொஞ்ச நேரத்தில் आम का एक पेड़ आया. மேங்கோ ட்ரீ ஒன்று இருந்துச்சாமா. கொஞ்சம் தூரம் போனதுலேயே ஒரு மேங்கோ ட்ரீ இருந்துச்சாமா. उसके नीचे ठंडी हवा थी. அதுக்கு கீழே சில்லுன்னு காற்று இருந்துச்சாமா. तीनों भाई उसके नीचे आराम करने लगे. 3 பிரதர்ஸும் அதுக்கு கீழே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்களாமா. पेड़ के पके आम तोड़कर, पेड़ के ना ट्री ओड पके आम पलुत्त मांगा परिச்சு वे मीठा मीठा रस चूसने लगे. அவங்க ஸ்வீட்டான அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஓகேவா? ஆக்சுவலி சூஸ்னா உரியிறது, மேங்கோ உறிஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அதுதான் சூஸ்னே. ஓகே. தோடானா பறிக்கிறது. சரியா? बड़े भाई ने कहा, बड़े भाई ने कहा ना பெரிய அண்ணா சொன்னாங்களாமா. भाई मुझे तो यही जगह पसंद है. பிரதர் எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாமா. आम के पेड़ से मैंगो ट्रीயை விட बढ़कर क्या हो सकता है. मैंगो ट्रीயை விட பெருசாக வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? आम कच्चे होंगे तो हम अचार बनाएंगे. மாங்காய் காயாக இருந்துச்சுன்னா நம்ம அதை பிக்கிள் செய்யலாம், ஊறுகாய் செய்யலாம்னு சொல்கிறாங்க. அச்சார்னா ஊறுகாய். ஓகே. और जब वे पक जाए एंड எப்போ அது பழுத்துருச்சுன்னா तो हम मीठे मीठे आम खाएं. ஸோ நம்ம இனிப்பான ஸ்வீட்டான மேங்கோ சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. ஓகே. खाएंगे. ओके. कुछ आम हम बाद में खाने के लिए सुखाकर रख लेंगे. அண்ட் கொஞ்சம் மேங்கோஸ் நம்ம அப்புறமா சாப்பிட்றதுக்கு காய வச்சிடலான்னு சொல்கிறாங்க. சுகாக்கர்னா காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. नेक्स्ट पेज. पहले भाई ने आम के पेड़ के नीचे एक झोपड़ी बनाई. ஸோ ஃபஸ்ட்டு பிரதர் வந்து மேங்கோ ட்ரீக்கு கீழே ஒரு झोपड़ी செஞ்சுட்டாங்க. झोपड़ीனா என்ன? ஹட். ஓகேவா? ஒரு குடிசை போட்டுட்டாங்க. वह वहीं ठहर गए. அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. लेकिन उसके भाई वहाँ नहीं ठहरे. लेकिन उसके भाईனா ஆனால் அவங்களோட தம்பிங்கெல்லாம் அவங்க கூட ஸ்டே பண்ணல. சரியா? वे आगे चल पड़े. அண்ட் அவங்க முன்னாடி வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஓகே. चलते चलते उन्हें केले के कुछ पेड़ मिले. போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கேலினா என்ன? பனானா ட்ரீஸ் கிடைச்சுதாமா. तभी आसमान से एक काला बादल गुजरा. அப்படின்னா தபினா அந்த டைமில் தான், ஆஸ்மான்னா ஸ்கையில் வந்து ஒரு கருப்பு மேகம் க்ராஸ் ஆச்சான். சரியா? டப் 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 டப்னா என்ன? மலை சாரல் பெய்யுதாமா. ஓகேவா? மலை துளி விழுகுதுன்னு சொல்கிறாங்க. पानी बरसने लगा. पानी बरसने लगाना तन्नी विलग आरம்பிச்சிருச்சாமா. दोनों भाइयों ने केले का एक एक पत्ता काट लिया. 2 பிரதர்ஸும் பனானா ட்ரீயோட ஒரு லீஃபை கட் பண்ணிக்கிட்டாங்க. उसके साए में उन पर पानी नहीं गिरा. उसके साए में அதோட கவர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதோட ஷெல்டரில் அவங்க மேலே ஒரு துளி தண்ணி கூட படலைன்னு சொல்கிறாங்க. ज़रा देर में बादल चला गया. கொஞ்ச நேரத்தில் அந்த க்ளவுட் வந்து போயிடுச்சு. बारिश रुक गई. மழை நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க.
दूसरे भाई ने कहा ரெண்டாவது பிரதர் சொன்னாங்களாமா बड़ी भूख लगी है ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாங்க मुझे भी எனக்குன்னு तीसरे भाई ने कहा थर्ड ब्रदरों சொல்கிறாங்க दोनों ने केले का एक पत्ता चीरा चीराना இலையை வந்து வெட்டினாங்க ஓகேவா उन्होंने एक एक टुकड़े पर खाना परोसा அவங்க அந்த ஒரு இலையிலையும் சாப்பாடு பரிமாறினாங்க பரோசானா खाना परोसाना சாப்பாடு பரிமாறுறது சரியா और दोनों ने पेट भर खाना खाया एंड ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டாங்களாமா इसके बाद एक एक केला भी खाया அதுக்கப்புறம் ஒரு பனானாவும் சாப்பிட்டாங்களாமா இதோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா அதனால அவங்க மேலே ஒரு துளி மழை கூட விழலன்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் பேஜ் दूसरे भाई ने कहा ரெண்டாவது பிரதர் சொன்னாங்களாமா मैं तो यही घर बनाऊंगा நான் இங்கே தான் என்னோட வீடை கெட்டுவேன்னு சொல்கிறாங்க केले के पेड़ से अच्छा क्या होगा பனானா ட்ரீயை விட வேற என்ன நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க बढ़िया केले खाने को मिलेंगे நல்ல டேஸ்டான பனானா சாப்பிட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க उनकी सब्जी बनाएंगे அதோட சப்ஜி செஞ்சுக்கலாம் சப்ஜினா பொரியல் இருக்கு இல்லையா அதுதான் சப்ஜின்னு சொல்லுவாங்க ஓகே இல்லைனா கிரேவி எல்லாத்தையும் சப்ஜின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் குச் கேலே हम बेच देंगे கொஞ்சம் பனானாஸ் நம்ம வித்துடலான்னு சொல்கிறாங்க उनके पैसों से हम चावल खरीद लेंगे அதில் வர்ற அமௌண்ட் வச்சு நம்ம அரிசி வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க சாவல்னா ரைஸ் வாங்கிக்கலான்றாங்க और केले के पत्ते भी काम आएंगे एंड வாழை இலையும் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க इसीलिए दूसरे भाई ने वहीं अपनी झोपड़ी बना ली அதனால செகண்ட் பிரதரும் அவங்களோட ஹட்டை அங்கேயே செஞ்சுட்டாங்களாமா मगर तीसरे भाई आगे बढ़ते चले गए ஆனால் थर्ड ब्रदर வந்து இன்னும் நடந்து போயிட்டே இருந்தாங்களாமா चलते चलते उन्हें नारियल का एक पेड़ मिला போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கோகோனட் ட்ரீ கிடச்சிதாமா पेड़ बड़ा लंबा और पतला था ட்ரீ ரொம்ப லம்பானா ரொம்ப நீளமாகவும் ரொம்ப ஒல்லியாகவும் இருந்துச்சாமா तीसरे भाई ने कहा थर्ड ब्रदर சொன்னாங்க कैसी प्यास लगी है எவ்வளோ தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா टप एक नारियल ज़मीन पर टपक गया टपன்னு ஒரு நாரியல்னா என்ன நாரியல்னா இளநீ சரியா அது வந்து கீழே வந்து விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க तीसरे भाई ने अपनी चाकू निकाली चाकूना கத்தி ஸோ थर्ड ब्रदर என்ன பண்ணாங்க அவங்களோட கத்தி எடுத்தாங்க खर खर नारियल की जटाएं साफ हो गई खर खरன்னு அந்த மேலே இருக்கும் இல்லையா இளநிக்கு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க வெட்டிட்டாங்க சரியா ஜட்டாயின்னா அது மேலே நார் இருக்கும்ல அதை தான் ஜட்டாயின்னு சொல்கிறாங்க ओके नेक्स्ट फिर उसने नारियल की छिलके में छोटा सा छेद किया और उसका ठंडा मीठा पानी पिया एंड அதோட இதில் மேலே ஓட்டை போட்டாங்களாம் छेद कियाना ஓட்டை போடுறது அதோட இனிப்பான ஸ்வீட்டான தண்ணி குடிச்சாங்களாமா नारियल के पेड़ की छोटी सी छाया அந்த கோகோனட் ட்ரீயோட கொஞ்சோண்டு ஷேட் ओकेवा तीसरे भाई उसकी छाया में बैठ गया और सोचने लगा ஸோ थर्ड ब्रदर அதுக்கு அந்த ஷேட்க்கு கீழே உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்களாமா आम का पेड़ बहुत बढ़िया होता है और आम भी बड़ा अच्छा फल है மேங்கோ ட்ரீயும் அமேசிங்கான ட்ரீ தான் அண்ட் மேங்கோவும் ஒரு நல்ல ஃப்ரூட்னு சொல்கிறாங்க केले का पेड़ बड़ा काम का होता है बनाना ट्री ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரீன்னு சொல்கிறாங்க और केला खाने में अच्छा होता है एंड வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க नेक्स्ट पेज पेड़ नीम का भी अच्छा है ट्री नीमோடதும் நல்லா இருக்குது उसकी दातून बड़ी अच्छी होती है दातूன்னா அந்த ட்விக்ஸ் இருக்குல்ல அதை வச்சு தானே ப்ரஷ் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க घर में कोई बीमार हो तो लोग नीम की टहनियाँ दरवाजे पर लटका देते हैं வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பிமார்னா சிக் யாராவது சிக்காக இருந்தாங்கன்னா அவங்களோட வீட்டில் டெஹேனியானா
கொத்து இருக்கு இல்லையா, வேப்பிலையோட கொத்தை கதவில் மாட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, மேரே பாஸ் நீம் கா பேட் ஹோத்தா, என்கிட்ட நீம் ட்ரீ இருந்துச்சுன்னா तो मैं उसकी टहनियाँ बेच सकता हूँ, அப்போ என்னால் அதோட கிளைகளை விற்க முடியும். और पेड़ मुझे ठंडी हवा भी देगा, एंड ट्री எனக்கு சில்லுன்னு காத்தும் கொடுக்கும். और अगर कहीं मेरे पास रबर का पेड़ होता, एंड என்கிட்ட ரப்பர் ட்ரீ இருந்துச்சுன்னா तो मैं अपना चाकू निकाल कर, அப்போ நான் என்னோட கத்தி எடுத்து पेड़ के छाल में एक लंबा चीरा लगा देता. पेड़ के छाल में அந்த ட்ரீ இருக்கும்ல, அதில் வந்து இப்படி ஒரு விரிசல் மாதிரி கத்தியை வச்சு இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த இதிலிருந்து चीरे के तले में एक प्याला रख देता. चीरे के तले में இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பியாலானா பாத்திரம், ஒரு பாத்திரம் வச்சுருவேன்னு சொல்கிறாங்க. पेड़ के दुधिया रस को, पेड़ के दुधिया रसना இந்த ட்ரீலேருந்து வர அந்த பால் இருக்கு இல்லையா, பால் மாதிரி இருக்கிற ஜூஸ், அதை வந்து प्याले में भर लेता. அந்த பால் வந்து அந்த பாத்திரத்தில் பிடிச்சிப்பாங்களாமா. रस को पकाकर मैं रबर बना लेता. அந்த ஜூஸை காய்ச்சி, பக்காக்கர்னா அதை காய்ச்சி ரப்பராக செஞ்சுருவாங்களாமா. ரப்பர் மே பேச்தா, அந்த ரப்பர் என்ன பண்ணுவாங்களாமா, அவங்க விற்பாங்களாமா. रबर से गुब्बारे, टायर और तरह तरह की चीज़ें बनाते. रबर वच्चु गुब्बाराना बलून, टायरना टायर, तरह तरह की चीज़ेना डिफरेंटाன பொருளெல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், अच्छे पेड़ों की क्या कमी, நல்ல ட்ரீஸ்க்கு என்ன பஞ்சம்னு கேட்குறாங்க. அவ்வளோ நிறையா ட்ரீஸ் இருக்குன்னு மீன் பண்ணுறாங்க. ஓகே, नारियल पेड़ की ही सोचो, नारियल ट्री யோசிச்சு பாருங்கள். नारियल की जटाएं को काट कर मैं मोटी टोरिया बना सकता हूँ. नारियल की जटाएंனா அதில் இருக்கிற லீஃப் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி அதிலருந்து நான் வந்து டோரியா செஞ்சுப்பேன்னு சொல்கிறாங்க. और टोरियों से मैं मजबूत चटाइयाँ भी बना सकता हूँ. அண்ட் அதை வச்சு சட்டாய், மேட்லாம் பின்னுவாங்க இல்லையா, அதுதான் என்னால் கோகோனட் லீவ்ஸை வச்சு என்னால் அதோட மேட்டும் பின்ன முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ रस्सियों और चटाइयों को मैं शहर के बाज़ार में बेच सकता हूँ. ரஸ்ஸியானா கயிறு, சரியா, கொச்சை கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கயிறையும் சட்டாயையும் நான் வந்து சிட்டியில் இருக்கிற மார்க்கெட்டில் விற்க முடியும்னு சொல்கிறாங்க. नारियल का पानी पी सकता हूँ, कोकोनट वाटर என்னால் குடிக்க முடியும். मैं नारियल की गरी खा सकता हूँ. नारियल की गरीना அந்த தேங்காயில் இருக்கிற பூ இருக்கு இல்லையா, அதை சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. कुछ गरी सुखा कर मैं खोपरा भी तैयार कर सकता हूँ. அண்ட் கொஞ்சம் பூவை எடுத்து வச்சு என்னால் கோப்பரானா கொப்பரை காய் சொல்லுவாங்க இல்லையா, தேங்காவை காய வைப்பாங்கல்ல, அதுதான், நான் வந்து அதை காயும் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. खोपरे को पैर कर मैं गोले का तेल निकाल सकता हूँ. அண்ட் அதை காய வச்சு அரைச்சி என்னால் அதிலேருந்து ஆயில் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரியா, गोले का तेल साबुन और कितनी ही चीज़ें बनाने के काम आते हैं. அண்ட் இந்த ஆயில் வந்து சாபுன்னா சோப்பு, அண்ட் இன்னும் நிறையா, கிட்னி ஹி சீஸோன்னா இன்னும் நிறையா விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, नारियल के छिलकों को साफ करके कटोरा और प्याला बना सकता हूँ. नारियल के छिलकेना அந்த தேங்காய் தொட்டி இருக்கும் இல்லையா, நம்ம தேங்காய் துருனதுக்கப்புறம் இந்த சிரட்டை இருக்கும்ல, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வச்சு பவுல், ஸ்கின்னி அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ठीक तो है, ओके தானே, मेरे लिए तो यही पेड़ सबसे अच्छा है. எனக்கு வந்து இந்த ட்ரீ தான் ரொம்ப நல்ல ட்ரீ. मैं तो इसी के नीचे घर बनाऊंगा, நான் வந்து இதுக்கு கீழே தான் வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. इसीलिए तीसरे भाई ने नारियल के तले अपना कुटिया बनाई और मज़े से रहने लगा. அண்ட் அதனால் தேர்ட் பிரதரும் நாரியல் ட்ரீக்கு கீழேயே அவங்களோட குட்டியா கட்டிட்டாங்க. குட்டியா மீன்ஸ் அதான் ஹட், ஜோப்படி கெட்டி அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே,
तुम्हारे लिए कौन सा पेड़ सबसे अच्छा है உங்களுக்கு எந்த ட்ரீ ரொம்ப நல்ல ட்ரீன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த லெசன் எழுதுனது யார்? ஜே பாரத் தாஸ். ஓகே, ஜே பாரத் தாஸ் தான் இந்த லெசன் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ லெசன் ஈஸியாக இருந்துச்சா? ஸோ இந்த லெசனில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் சொல்லியிருக்காங்க. எல்லா ட்ரீயும் ஒரு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, உங்களுக்கு இந்த லெசனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா, பை, டேக் கேர், தேங்க்யூ.